இன்றைக்கு ஒவ்வொருவரும் கம்யூனிஸ்டுகளும் இந்த இந்தியாவிலே எந்த போராட்டத்தை நடத்தினாலும் வட இந்தியர்களிலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்பார்கள். 1907 இந்தியாவிலே இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்னவன் முதலாக ஹசரத் மோஹானி. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். ஏன் பாரத் மாதா கி ஜெயின் ஒரு புது வார்த்தைக்கு மாறினா தெரியுமா? இந்த மண்ணிற்கு சொந்தம் இல்லாதவர்கள் பாரத் மாதா கி ஜெயின் புது வார்த்தைக்கு மாறினாவன். முதல்ல அது கிடையாது. அதை ஏன் அவன் மாத்தினான் தெரியுமா? ஹைதராபாத்திலே பிறந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய இந்திய தேசிய படையிலே மிக வீரியமாக செயல்பட்டவர் தான் ஆபித் ஹசன் சஃப்ரானி. இந்தியாவிலே இவருடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவருடைய பங்களிப்பை பாராட்டி அவரை இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் நியமித்தார். IFSல ஒரு உறுப்பினராக போட்டார் ஜவஹர்லால். இதெல்லாம் வரலாறு. நான் எங்கிருந்தோ வாட்ஸ்அப்லையும் படிக்கல, இல்லாத ஒன்று புதுசாக வரலாறையும் திணிக்கல. ஜவஹர்லால் நேரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் அவர் அவார்ட் பண்ணார். நாம் ஒரு மிகப்பெரிய வாசகத்தை சொல்கிறோமே, அப்படின்னு அடியின் வயிற்றுல இருந்து அப்படின்னு நெஞ்சுறுதியோடு வார்த்தையை சொல்கிறோமே, ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோமே, அந்த ஜெய் ஹிந்த் என்பதை இந்த இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஆபித் ஹசன் சஃப்ரானி என்கின்ற முஸ்லிம். இவருடைய பங்களிப்பை அலங்கரித்து, இவருடைய பங்களிப்பை அங்கீகரித்து அவருக்கு IFS என்கின்ற பதவியை கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் ஜவஹர்லால் நேருடைய வரலாறுலையும் இவருடைய வரலாறுலையும் அது பொதிந்து கிடக்கிறது. ஜெய்ஹிந்தாக இருந்தாலும், இன்கிலாப் ஜிந்தாபாதாக இருந்தாலும், குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறாக இருந்தாலும் அத்தனையும் இந்த மண்ணிற்கு ஸ்லோகன்களாக கொடுத்தவர்கள் நாம். ஆரம்பத்தில் முதலாக மூவர்ண கொடியை கொண்டு வந்தாலும் அதை முழுமையாக கொடுத்தவர் தியாப்ஜி. இப்படி இந்தியாவுடைய வரலாற்றிலே ஏகப்பட்டது நம்முடைய பங்களிப்பு பொருந்தி கிடக்கிறது.